அப்படி நடைபெற்ற ஒன்று தவறானது என்ற மறுப்புகளும் மத்திய அமைச்சர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுதான் தகவல். நடத்தப்பட்ட ரெய்டு நினைக்கிறீங்களா? அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா நடத்தப்பட்ட ரெய்டு நினைக்கிறீங்களா? நீங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுனால நடத்தப்பட்ட ரெய்டு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கற்பதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். மத்திய அமைச்சர் வந்து இந்த ரெய்டு நடந்ததே அவருக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாம தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க நம்ப தயாரா? மத்திய அரசுக்கு தெரியாமல் இந்த ரெய்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க நம்ப தயாரா? மத்திய அமைச்சரோட சொல்லியிருக்கும் போது நான் நம்ப முடியாது என்று சொல்ல முடியாது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா நடத்தப்படுற ரெய்டு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக திமுகவை சுற்றி அரசியல் காழ்ப்புணர்ச்சி அன்றாடம் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் இது ஒன்றாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்ப மத்திய அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில ஈடுபடலன்னு சொல்றீங்களா? கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு மத்திய அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா நடத்தப்பட்ட ரெய்டு இல்லைன்றீங்களா? பல வருடங்களுக்கு முன்பாக வாங்கப்பட்ட வாகனம் சார்ந்த இந்த மாதிரி ஒரு ரைடு உடனே இப்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 மாதங்களுக்கு முன்பாக பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு ரெய்டு நடத்துவது என்பது என்ன நினைக்கிறீங்க? பண்ணிருக்காங்க. அதை பற்றி எல்லோரும் கருத்துக்கள் செய்து வச்சுட்டார்கள். இந்த கருத்துக்களோடு நான் உடன்படுகிறேன். ஐயா, சிதம்பரம் வந்து இது வந்து நான் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடம் வருத்தம் தெரிவித்திருக்கிறேன். சிபிஐ வந்து விசாரணை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் முதல்ல சொன்ன மத்திய அமைச்சர்களே இந்த ரெய்டுக்கு உடன்பாடு இல்லை என்பதை அவர்களுடைய வெளிப்படையான அறிக்கைகள் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பேர் நான் ஒன்றும் சொல்வதும் முறையல்ல. காங்கிரஸோட கடந்த கால வரலாறு பார்க்கும் பொழுது அவர்கள் கூட்டணி கட்சிகள் அவர்கள் விட்டு விலகும் பொழுது அவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த கோணத்தில் இதை எடுத்துக்க முடியுமா, முடியாதா? பழிவாங்க வரசே டெல்லியிலே மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. அவரால் சொல்ல முடியாது. பொதுவாக